ஜிவி பிரகாஷ் சார் கிட்ட வந்து ஒரு 12 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்பி கொடுத்துருவார், டிவினோட கொடுத்துருவார். இந்த சமுதாயத்துல தவறான பாதையில போயிட்டு இருக்கிற பசங்க மத்தியில அந்த 2800 பேரும் கல்வி ரீதியாக நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கு முக்கியத்துவம் திறமை தான். ஒரு சாங் கொடுத்தாங்க, ஓப்பனிங் சாங்கே அதுதான். போன உலகத்துல காசு பணம் பெருசே. அந்த சாங் வந்து 4 கேஸ் போட்டாங்க. அப்போ ஜி சார் என்ன சொன்னாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா தான் எங்க எல்லாரோட லீடர். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாருமே. அதுக்கப்புறம் ரஜிதண்ணா இருக்காரு. இப்ப அவர் வழியில நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம். காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு காம்படிஷன். தம்பி பொலிட்டிக்கலா பாடும்போது என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்களே பயந்துட்டு நீனா அவங்கள பத்தியே பாடுற, ஒரு நடந்துக்கிற ஆட்சியை பத்தி பாடும்போது உண்மையான வரிகள் தான். என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து நிறைய செலிபிரிட்டிஸ பார்த்து வந்துருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சனை தான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு மனுஷனால ஒரு விஷயம் பண்றதே மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. அந்த வகையில டான்ஸா இருக்கட்டும், சிங்கிங்கா இருக்கட்டும், மியூசிக் கம்போஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களும் ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம லோகன் மாஸ்டர். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஜேர்னி? சூப்பரா போயிட்டு இருக்குமா. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு நீங்க மியூசிக் டைரக்டராவா இல்ல சிங்கராவா, எந்த மாதிரி நீங்க வந்து சினி ஃபீல்ட்ல உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசையை வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு தான் ஆசை. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை திரைப்பட பாடலாசிரியர் மாறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 178 படத்துக்கு பாடலாசிரியா ஒர்க் பண்ணிருக்கேன். எழுதின பாட்டு எல்லா பாட்டும் ஹிட் பாட்டு தான். அந்த பாட்டு நீங்க நிறைய பாட்டு கேட்ட ஒரு பாட்டா தான். ஆமா, நம்ம வந்து நிறைய சாங் வந்து பாடிருப்போம். டெய்லி லைஃப்ல நம்ம வந்துட்டு ரெகுலரா அது லூப்ல கேட்டிருப்போம். அந்த பாட்டை யார் பாடினாங்க, அந்த பாட்டை வந்து யார் கம்போஸ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பாட்டை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற அவங்களோட ஃபேஸ் வந்து நம்மள பல பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த வகையில நிறைய ட்ரெண்டிங்கான சாங்ஸை நீங்க பாடிருக்கீங்க, நீங்க எழுதவும் செஞ்சிருக்கீங்க. அந்த சாங்ஸோட வரிகள்னால நீங்க நிறைய இம்பாக்டையும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சாங் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, மக்கள் மத்தியில இவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க எந்த சாங் சொல்லுவீங்க? நான் சாங் எழுதின சாங் எல்லா சாங்கும் ஹிட் சாங் தான். சங்கி மங்கிய சாங் பயங்கர. அதுக்கப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் அரசலு ஒரு செல்லு கைய விட்டா எர்சலு கவுந்தாச்சு 10 கடை அந்த பாட்டு. சிவலிங்கல ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர டால் அடிக்கும் கண்ணு காரி நான் இருக்கேன் அந்த பாட்டு பயங்கர ஹிட். அப்புறம் ஆர்கே நகர் கல்ல மிட்டாய் கலரு தேன மிட்டாய் ஓதடு அந்த பாட்டு பயங்கர ஹிட். அப்புறம் காலா படத்துல ரஞ்சித் டைரக்ஷன்ல 4 சாங் எழுதினேன். தெருவிளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல அந்த பாட்டு எழுதினேன். அப்புறம் ஓப்பனிங் சாங் எங்க கரப்பார் நகரத்தின் கருப்பு வயிறு அந்த சாங் எழுதினேன். அப்புறம் இப்ப நடந்துகிற பிரச்சனை பத்தி எழுதினேன். நிலமெங்கள் உரிமை போராடுவோம் அந்த பாட்டு எழுதினேன். அப்புறம் நிக்கல் சல்தேரி நிக்கல் அந்த பாட்டு எழுதினேன். 4 சாங் எழுதினேன். நீங்க எழுத ஃபர்ஸ்ட் பாட்டு இது எந்த படத்துல, எந்த வருஷம்? 17-18 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனோம். ஸ்லம்னு ஒரு படம். அந்த படம் கிடைச்சதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. அந்த அப்பதான் சினிமாவிலேயே நான் என்ட்ரி ஆகுறேன். திரைப்பட பாடல்கள் எப்படி நான் பாட்டு எழுதணும்ன்றத. அப்போ ஒரு நைட் ஒரு 10:15 10:30 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்போ புத்தர் கலைக்குழுன்னு இப்போ கூட இருக்காங்க, அவங்க பறை இசை கலைஞர். அவங்களுக்கு வாய்ப்பு வந்தது, எனக்கு பண்ண சொன்னாங்க. அப்புறம் நான் வீட்டில் பர்மிஷன் எல்லாம் கேட்டேன். அம்மா கிட்ட கேட்டேன், அண்ணா மணிமார் அண்ணா கிட்ட கேட்டேன். அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நைட்ல வட பாயிண்ட்ல போய் இறங்கி, அப்புறம் இறங்கும்போது நண்பர் வந்து ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர், அவர் வந்து கூப்பிட்டு இப்போ வந்து போராமகள் இருக்கு அந்த வழியில அப்படியே நடந்துட்டு ஆபீஸ் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 4:30 மணி போல மியூசிக் டைரக்டர்லாம் வந்து டியூன் போட்டு காமிச்சாங்க. உண்மையிலேயே புரியவே இல்லை, இதான் சினிமாவுக்கு எழுதணுமான்னு. நானா ஒன்ன டியூன் போட்டு ஈஸியா எழுதிருவேன், டப்புன்னு எழுதிருவேன். அது புதுசா டியூன் கொடுத்தோடனே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஒரு 3 ரவுண்ட் விட்டு 4வது ரவுண்ட்ல கிழிச்சு விட்டாங்க. நான் சந்து முக சானா கல்லு கிட்ட வராத, நீ மகி போன மஞ்சா நூல சீனா போடாத, என் சேரியில எக்கு தப்பா வாய விடாத, நான் 1000 லைட்டு கிங்கி அம்மா ஓடி போடாத அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதுனேன். அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த பாட்டு படத்துல வரவே இல்லை, இன்னும் வரல. பட் அந்த லிரிக் மட்டும் இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு 3000 சில பாட்டுக்கு மேல எழுதினா கூட அந்த ஃபர்ஸ்ட் அனுபவம் எனக்கு அப்படியே இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சாங் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாடி காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பாடி காமிக்கும் போது அவங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல அவங்க பேரண்ட்ஸ்லயோ ஸ்கூல்லயோ காலேஜஸ்லயோ போய் பாடுவாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டா ஒரு விஷயம் தான், ஒரு காம்படிஷனா அவங்களோட மைண்ட் இண்டிபெண்டன்ட்னா அவங்களோட உரிமையை பாடுறத பத்தி தான், சமுதாய பிரச்சனையை பத்தி அவங்கள பத்தி பாடுறதுதான் அந்த சாங். தம்பி பொலிட்டிக்கலா பாடும்போது என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்களே பயந்துட்டு நீனா அவங்கள பத்தியே பாடுற, ஒரு நடந்துக்கிற ஆட்சியை பத்தி பாடும்போது உண்மையான வரிகள் தான். பட் அவங்களுக்கே பயம் வந்துருச்சு. அப்ப எழுதும் போது பாடும்போது அவங்க சுத்தமா பயமே இல்லை. ஏன்
இந்த சமுதாயம் சுத்தமாக போகுதுன்னா அந்த பாட்டால அந்த பாட்டை தடுக்கிறாங்க. அங்க பிரச்சனையே வந்தது. அப்படிப்பட்ட பிரைஸே எனக்கு தேவையில்லை. இது பிரைஸுக்காக பண்ண பாட்டு கிடையாது. இது சமுதாயத்துக்காக மக்களுக்காக போய் சேர வேண்டிய பாட்டு. ஸோ கிளாப் இல்லைனாலும் அவன் வாங்குற அவார்டு அங்க இல்லைனாலும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டு கிளாப் பண்ணாங்க. அதே சொன்ன விஷயம் தான். தம்பி பேர் கூட காமேஷ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க லைலா காலேஜ்ல. ஸோ இப்போ சினிமால இருக்கட்டும் இல்ல ஒரு இன்ஃபுளுசர் ஆயிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே நான் இவ்வளவு பெரிய ரீச் வந்து அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோ ஒரு தற்பெருமையோ வந்துருது. ஆனா நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிருந்தோம் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே எப்படின்னா? அது என்னோட பிளஸ். அதுதான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளா இருந்தாலும் நான் என்கிட்ட இருக்கிற ஒர்க் பண்ற பர்சன் வந்து கொஞ்சம் ஹைஃபையா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துப்பேன். சினிமால கோடம் பாய்ச்ச காலை வச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் தான் கிங் மேக்கர். அங்க எப்படி நடந்தணும், வீட்டுக்குள்ள காலை வச்சா எப்படி இருக்கும், குழந்தையா பையனா நடந்துக்கணும், கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சரா நடந்தணும். ஸோ எல்லா இடத்துலயும் நான் ஆடம்பரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லை. சிம்பிளிசிட்டி தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படிங்கிற நீங்க நம்புறீங்க. ஓகே, நீங்க எத்தனை டேலண்ட்ஸ் இது வரைக்கும் டோட்டலா கிரியேட் பண்ணிருக்கீங்க, இன்னும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டான்ஸ், அதுக்கப்புறம் சிங்கர், அப்புறம் ரைட்டரு, அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அது போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அது இந்த இயர்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ டீம்ல பிளாக் பாய்ஸ் பெரிய மியூசிக் பேண்ட் இருக்கு. அதுல 2800 சில்ட்ரக்கு வர பசங்க இருக்காங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்க. அந்த 2800 பேரும் எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பீட் பாக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த சமுதாயத்துல தவறான பாதையில போயிட்டு இருக்கிற பசங்க மத்தியில அந்த 2800 பேரும் கல்வி ரீதியாக படிப்பு நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கு முக்கியத்துவம் திறமை தான். ஸ்போர்ட்ஸ் ரீதியா போறாங்க, சில பேர் போறாங்க, டீம்ல இருந்தே போறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமுதாயத்துல என்னோட போயிடலாம வருங்காலத்துக்கு இவங்க பெரிய தூணா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்து டீச் பண்ணிருக்கீங்க? டோட்டல் 6 டான்ஸ் கிளாஸ் இருக்கு. 6 டான்ஸ் கிளாஸ்ல ஒரு டான்ஸ் கிளாஸ்ல மினிமம் 50 பேருக்கு மேலதான் இருக்காங்க. அதுல இனிமே வந்துட்டே இருப்பாங்க. சோ இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல வேலைக்கு போறோம் வரோம், இதுக்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு டைம் பத்தவே இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் நீங்க என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பாப்பீங்க? நீங்க பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளஸ் அதை தாண்டி சாங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துமே நீங்க எப்படி ஸ்பிட் பண்ணிக்கிறீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது என்னையே நானே மாத்திட்டு சீக்கிரமா எழுந்துப்பேன். பட் ஒரு 6 மணி to 5:30 மணிக்குள்ள ஃபர்ஸ்ட்லாம் எழுந்துப்பேன். சில டைம்ல டயர்டா இருக்கும், ஒரு 1/2 hour ஜாஸ்தி ஆகும், 7 மணிக்கு 8 மணி. சில டைம்ல எழுந்துக்கவே முடியாது. அந்த டைம்ல லீவ் சொல்லிடுவேன், நானே சொல்லிடுவேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான். ஆனா ஒருத்தவங்க நம்மள நம்பி வர்றாங்க, அந்த குழந்தை நம்ம தான் பெரிய ஸ்பூச்சரியா நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் தான் இருக்கும்போது நம்ம தூக்கம் பெருசு இல்லை, குழந்தைங்களோட கனவை நம்ம நிஜமாக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா எழுந்துட்டேன். சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது மைண்ட் யோசிச்சுட்டே இருப்பேன். சினிமால ஒர்க் வருது வரல அது நெக்ஸ்ட். ஆனா என்ன நானே முயற்சியும் பயிற்சியும் தினமும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்போ இப்போ டைரக்டர் வந்து என்ன சுச்சுவேஷன் சொல்லும் போது வித்தின் 1/2 hour அந்த சாங் ரெடிமேடா கொடுத்துருவேன், டியூனோட பாடியே காமிச்சிருவேன். ஸோ மியூசிக் டைரக்டருக்கும் டேரக்டரும் நான் வேலையை கம்மி பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு 80% வேலையை நான் கம்மி பண்ணுவேன் மியூசிக் டைரக்டருக்கும் டேரக்டருக்கும். அதனால ஜிவி பிரகாஷ் சார் கிட்ட வந்து ஒரு 12 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்பி கொடுத்துருவார், டியூனோட கொடுத்துருவார். இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம கண்ணு இதுலயே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு ஏன் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், மைண்டிங் மை ஓன் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அந்த சாங்ஸ் வந்து வெளியே போய் பாடுறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ அந்த மாதிரி மைண்டிங் மை ஓன் பிசினஸ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல ஒரு யங்ஸ்டருக்கோ நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மெசேஜ் கொடுக்கணும்? கண்டிப்பா சொல்றேன், இந்த சமுதாயம் நல்ல சமுதாயத்து மேல நம்ம தப்பு சொல்ற தப்பு தான். நம்ம எண்ணங்கள் கரெக்டா இருந்தாலே சமுதாயம் கரெக்டா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்பால இன்னைக்கு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு டான்ஸ் யாராவது தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டான்ஸுக்கும் தான் சொல்லுவாங்க. சினிமாவில் ஒரு தப்பான சீன் போதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ டான்ஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிளாஸோட பேரண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிப்பேன். ஏன்னா நம்மள நம்பி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. அவங்க கனவு கண்டிப்பா அங்க ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான். அதான் யாரோ ஒரு பண்ற தப்பால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஏன் போலீஸ்காரன் இடத்துல யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிருப்பான், எல்லா போலீஸ்காரனுக்கும் பிரச்சனை. யாரோ ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணிப்பாரு, எல்லா அட்வொகேட்டுக்கும் பிரச்சனை. ஏதோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணிருப்போம், எல்லா பொண்ணுக்கும் பிரச்சனை. ஏதோ ஒரு ஆண் தப்பு பண்ணிருப்போம், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. சமுதாயமா இருக்கு, அதுல போற நம்ம டிராவல் பண்றோம்னா தப்பா இருக்கும். அது எண்ணங்களை மாத்திட்டா எல்லாமே சுத்தமாகும். மத்தவங்களை குத்தம் சொல்றதுக்கு பதில் நம்மள ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டாலே எல்லாம் சரியா இருக்கும். அதுல சிம்பிளா சொன்னா நான் அந்த அனுபவம் நான் போட்டிருக்கேன். பிச்சைக்காரன் படத்துல டைட்டிலே விஜய் ஆண்டனி சார் தான் நன்றி சொல்லுவேன். இப்ப ஒரு சாங் கொடுத்தாங்க, ஓப்பனிங் சாங்கே அதுதான். அந்த சாங் வந்து 4 கேஸ் போட்டாங்க. அப்போ விஜய் ஆண்டனி சார் என்ன சொன்னாருன்னா, லோகன் சமுதாயம் இப்ப நீ கேட்டதுதான், சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது நீ உனக்கு அந்த கேள்வியை கேட்கணும்னா எப்படி கேட்ப? 4 சவுத்துக்குள்ள உட்காந்துக்கிற விஷயம் அது ஸ்ப்ரெட் ஆகி போனோம்னாக்கா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி வள்ளி உள்ள லேலாம் எழுதி எடுத்துன்னு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 200 பேப்பர் எழுதுனேன். ஒரு பல்ல 2 சரணத்துக்கு மேல மேக்ஸிமம் 3 பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன்னு. ஒரு 200 பேப்பர் எடுத்துட்டு வந்து எழுதி எடுத்துட்டு போறேன். எழுதி எடுத்துட்டு போட்டு ஒரு லிரிக்கா செலக்ட் பண்ணி வச்சிட்டாரு. இது பாடுங்க, இது பாடுங்க. அந்த சாங் பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த ஒரு சாங் ப்ரமோல தான் பிச்சைக்காரன் படமே ஹிட். அது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த டாக்டர் நம்மள கருப்பு கலர் கொடி கட்டுன்னு நின்று இருந்தாங்க.
திரைப்பட பாடலாசிரியர் லோகன் விஜய் ஆண்டனியை கைது பண்ண மாதிரி கேட்டுக்கலாம். அதுதான் ஒண்ணு. அப்ப நான் என்ன லைன்? பாழா போன உலகத்துல காசு பணம் பெருசு, அந்த காசு பணம் இல்லைன்னா காரி துப்பும் பரிசு, 4 பேரு நல்லா இருக்க நீ நியாயம் தரும பார்த்த, அந்த 4 பேரும் கண்டுக்கல, சோ வாழ்க்கையில தோத்த, கோவிலுக்கு நீந்திக்கு வெட்டுறாங்க ஆட்ட, அவனை சிங்கப்பூலிய வெட்ட சொன்னா பூட்டிக்குமா வீட்டை, ஜாதி பேரை சொல்லி சொல்லி ஊர் தலையா இருப்பார், தலைவர் ஜெயிலுக்குள்ள போனா கூட ஏசில தான் இருப்பார். அப்புறம் உண்மையான லைன் ஒண்ணு எழுதணும். பாம்பேல நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவங்க 4 பேர் சேர்ந்து தப்பான இது பண்ணி அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ணாக்கா, நிர்பயாவை கொண்ட நாய் ரிலீஸ் ஆகுறான், நியாயத்துக்கு போனவெல்லாம் கம்பி எண்ணுறான், பாடையில போனா கூட லஞ்சம் கேட்கிறான், கருப்பு பணத்தை எல்லாம் எங்க வைக்கிறான், தண்டு வட்டி விட்டவெல்லாம் நாட்டை ஆளுறான், வேலை வெட்டு இல்லாதவன் சாமியார் ஆகுறான், துட்டு கட்டி சீட்டு வாங்கி டாக்டர் ஆகுறான், தப்பா ஊசி போட்டு சாவு அடிக்கிறான். இது ஒரு பிரச்சனை இருந்தா கூட கொல்ல கற்பழிப்பு பெருகிடுச்சு, தமிழின கலாச்சாரம் மறந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்து கொண்டாடுறோம், நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் சுதந்திரத்தை சுதந்திரமாக இல்லவே இல்லையே, இந்த வெளியே இன்னைய வரையும் ஒரு 12 எல்லாம் டைலாக் சொல்லுவாங்க, 12 மணி ஒரு பொண்ணு நடந்து போக முடியுதா, இப்படி போக முடியுதா சொல்லுவாங்க. இல்ல வாங்காத ஒரு சும்மா வாங்கிட்டாங்க சுதந்திரம், யாரும் இங்க சுதந்திரமா இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. இல்ல இவ்வளவு பிரச்சனையை முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரியுது, காதல கேட்டிருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருக்க, அது எல்லாத்தையும் மறந்து அந்த சின்ன சாக்லேட் சாப்பிட்டா நம்ம சுதந்திரம் ஆயிடுவோமா? அதுதான். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, இம்ப்ரெசிவா இருக்கு. அது மைண்ட்ல பதிகிற மாதிரியான ஒரு வரிகள்லாம் நீங்க எழுதிருக்கீங்க. இப்போ இங்க உள்ள வரும்போதே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் பார்த்தேன், அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு தயக்கமே கிடையாது, டைரக்டா வந்தாங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. அந்த அந்த ஹேண்ட் ஷேக்லயே ஒரு கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து தெரிஞ்சது. அது நீங்க எப்படி டீச் பண்றீங்களா, இல்ல அவங்களுக்கு ஜென்ரலாவே அவங்களுக்கு அந்த ஒரு நேச்சரே இருக்கா? ஆக்சுவலா இது வந்து எனக்கு நடந்த விஷயம். பிச்சைக்காரன் ஒண்ணு பார்க்ல ஒண்ணு எனக்கு விஜய் ஆண்டனி சார் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அப்ப நான் அன்னைக்கு சரியான மழை, கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் அட்ல நின்றுட்டு இருக்கேன். அங்க ஆபீஸ்ல டைமிங் கொடுத்துட்டாங்க, மழை பைக் ஓட்ட முடியல, ஒரு 1/2 hour டைம் கேட்டுட்டு அவ்வளவு நனைஞ்சிட்டு ஏஎம் ஸ்டுடியோக்குள்ள போறேன். போயிட்டு சசி சார் இருக்காருல்ல, பூ படம் சசி, அந்த டைரக்டர், அவர் பர்சனல் ரூம்ல போய் கை கொடுக்கலாம், லொக்கையா கை கொடுத்தா பாருங்க. அவர் என்னப்பா இப்படி கை கொடுக்குற, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அறிமுகமே இல்லாம கை கொடுக்குறோம், கை கொடுக்கும்போது இப்படி கொடுங்கப்பா, கிரிப்பா குடிச்சு காட்டினாங்க. இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் கிடையாது, அமெரிக்கன் ஸ்டைல் அப்படி சொன்னாங்க. சோ அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அப்படி நான் ஃபாலோ பண்ணி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி மத்தவங்க ஃபாலோ பண்ணல தப்பே, கொடுக்கறதுல தப்பே இல்ல, பசங்க பண்றாங்க. அது என்னோட சிக்னேச்சரா மாத்திக்கிட்டு. இப்ப நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன முகம் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஹேண்ட் ஷேக் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் மறந்து ஒரு முகம் மாறி இருக்கலாம், ஹேண்ட் ஷேக் எனக்கு ரிமூவ், அது வந்து ஞாபகப்படுத்தி. உங்களுக்கும் பாரஞ்சித் அவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி, எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் நான் அட்டகத்தி படத்துல இருந்து அந்த புதுசா ஒரு படம் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டா டைரக்டர் ஆயிட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் அட்டகத்தி படம் போகலாம், நான் அப்பதான் சினிமாவில நானும் புதுசு தான், அவரும் புதுசு தான். ஆனா எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க, பட் நான் டிராவல் பண்ணி அவர் கூட சேர்றது காலா படம் தான் அவரை மீட் பண்ணேன்னு. சாரி, கபாலி படத்துல நான் வாய்ப்பு தேடி போகும்போது ஒரு லாஸ்ட் சாங் இருக்கு லோகன், கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, என்ன அப்ப ஒர்க் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் இந்த பிச்சைக்காரன் படம் தான் சொன்னேன். பிச்சைக்காரன்ல வந்து அந்த பாட்டு நீ தான் எழுதினி, ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் என்னோட பேப்பர் நேம் தான் வந்தது, எல்லாம் அந்த கட்சி சார்ந்த விஷயம் எல்லாம் என் பேர் பதிவாயிடுச்சு. இது மாதிரி தலித் சமுதாயத்துல இருந்து லோகன் ஒரு பையன் இது மாதிரி எழுதிக்கிறான், யாரு அந்த பையன், யாருமே எழுதாது அந்த பையன் எழுதிக்கிறான், அவனுக்கு பயமே இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு சொல்லவும் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட்ல பயமா தான், அந்த கேஸ்னா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, இப்படி எழுதினாதான் சினிமால நிலைக்க முடியும் அப்படின்றாங்க. அதனால பயம் போயிடுச்சு. அப்போ ரஞ்சிதா நான் வந்து கபாலி பாட்டுல வாய்ப்பு தேடி போகும்போது, நான் இது மாதிரி பேர் லோகன்னா, நான் இந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன், உங்க பாட்டுல நான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன், நான் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியே என்ன பார்த்தாரு, எங்க இருக்கேன், நான் வேசார் படி சொன்னோடனே தோல்ல கை போட்டு அவர் ரூம்ல இருந்து புக்ஸ் எல்லாம் அடி வச்சிருப்பாங்க, உட்காந்து இது மேல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்புறம் சொல்லுப்பா, எதுக்காக என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற கேட்டாங்க. இல்லைன்னா எனக்கு சமுதாயத்து மேல அக்கறை இருக்கு, என் ஃபீல் தான் உங்களுக்கும் இருக்கு, பட் 2 பேரும் ஒன்னா சேரும்போது அது காம்பினேஷன் சூப்பரா இருக்கும், நான் எனக்கு வாய்ப்பு தந்து பாருங்க சொன்னேன். சரி நான் கண்டிப்பா கூப்பிடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் ராகேஷ் அண்ணா கூப்பிட்டு நம்பரை வாங்கிட்டு 1 வீக்ல கூப்பிட்டாங்க. 1 வீக்ல கூப்பிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க மலேசியா போயிட்டாங்க, அதுல எனக்கு வாய்ப்பு தரல. அப்புறம் காலா படத்துல திருப்பி போய் மீட் பண்ணும்போது வாய்ப்பு கொடுத்தாங்க. 1க்கு 4 சாங்கா கொடுத்தாங்க. நான் எழுதின லிரிக் பவர்ஃபுல்லா அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து லிரிக் இப்படி வேணும் அப்படி வேணாம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. திரும்பி உன்னை பத்தி மேல நம்பிக்கை இருக்கு, நீ எழுதிருவ. ஒரு ரூம் கொடுத்தாரு. அப்புறம் என் கூட பாம்பே பசங்க இருந்தாங்க, ஏன்னா தாராவியை பத்தி தான் அந்த ஸ்டோரி. எனக்கு ஹிந்தி வார்த்தை தெரியலாம், அவங்க சொல்லி தருவாங்க, மேட்ச் பண்ணி தமிழ் லிரிக் போட்டு செம்ம ஃபேவரட்டா இருந்தது. இப்போ அந்த படத்துல இருந்து நீங்க ஒரு விஷயம் நான் இதை கத்துக்கிட்டேன், இது புதுசா இருந்துச்சு எனக்கு, இல்ல பாரஞ்சித் அவர்கள்ட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன், அவர் வந்து என்னைக்குமே அவருக்கு வந்து தேங்க்ஃபுல்லா நீங்க இருப்பீங்க, பட் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் தேங்க்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் காலா படத்துல அவரை இந்த சமுதாயத்துல அண்ணனா கிடைச்சு நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறேன். மக்களுக்காக போராடுற ஒரு மனுஷன் இருக்காரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா
எங்களுக்கு எல்லாமே மாடர்ன் ரோட்னா இப்போ அண்ணா இல்லை, பட் எங்களோட ஆம்ஸ்டாங் அண்ணா தான் எங்க எல்லாரோட லீடரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாருமே. அதுக்கப்புறம் ரஜித் அண்ணா இருக்காரு. இப்போ அவர் வழியில நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம். நீங்க தான் என்னதான் சினிமா பாடல் ஆசிரியர் இருந்தாலும் டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டு இருந்தாலும் நம்ம ரஞ்சித் அண்ணா பேக்ரவுண்டு தான் நமக்கு எல்லாருமே. எனக்கும் சரி, நீங்க வரப்போற குழந்தைங்களுமே சரி, ரஞ்சித் அண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சினிமாவை சேஞ்ச் பண்ண ஒரு கேரக்டரே அவர் தான். பாட்டுல அரசியல் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இந்த கலர்ஸ்ல கூட ஒரு அரசியல் பண்ண முடியும் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பாட்டு மூலியமா அது எல்லாருக்கிட்டே போய் சேரும். அப்படி சொல்லும் போது காலாவில எல்லா சாங்கும் ஹிட். அதாவது பாட்டு எழுதிட்டு அவ்வளவு சேலரி கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்துல நடிக்கவும் வச்சாரு, சந்தோஷம். அப்புறம் திடீர்னு நான் செங்கல்பட்டுல அங்க ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல போகும்போது இயக்குனர் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்தது அவர் ஆஃபீஸ்ல இருந்து. இயக்குனர்னா எந்த இயக்குனர்னு சொல்லி நான் ரிப்ளை பண்றேன். அப்புறம் பார்த்தா ரஞ்சித் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னா, ஃபோன் பண்ணாங்கன்னா நான் சொல்லுவேன். நான் அவர் சொன்னாரு, எங்கப்பா இருக்கேன்னா நான் செங்கல்பட்டுல இருக்கேன். செங்கல்பட்டுல என்ன பண்ற அப்படின்னா, செங்கல்பட்டுல வீடு இருக்கு, நம்ம டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னா, அப்ப தெரியும் நீ டான்ஸ் ஆடுவியாடா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நான் இருக்குன்னா நிறைய பசங்க இருக்காங்க. சரி நான் உன்னை மீட் பண்ணணும். இப்போ கானா சிங்கர்ஸ்லாம் போட்டு இந்த டெத்தில் பாடுறாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்லப்பா, அவங்க ஃபோட்டோ ஷூட்டு போட்டு பாடினா எப்படி இருக்கும், அதுக்கு ஒன்று ரெடி பண்ண. நான் சர்ச் பண்ண, எல்லாருமே லோகன் உன் பேர் தான்ப்பா சொல்றாங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமானாரு. பண்றேன் நான் எப்போன்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்கன்னு ஒன்று, நீ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வரையும் ஆஃபீஸ் வரான்னு ஒன்று. ஆஃபீஸ்ல 10 பசங்க இப்போ இருக்கிற கானா ட்ரெண்ட்ல யாரா, இசையவாணி, பாலச்சந்தர், குணா, முத்து, அறிவு, அந்த பையன் கூட்டின்னு போனோம். அவங்க எல்லாருமே டீம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போய் பாடுறோம். போய் பாடும்போது இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க ஒரு திறமை இருக்கும்ல, அது ஒன்னா ஆகும்போது அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. கானா டோலாக் தானே அடிப்பாங்க, இதுல ட்ரம்ஸ் போடலாம், கிட்டார் போடலாம், கீபோர்டு போடலாம், வயலின் போடலாம். ஸோ எல்லா இசையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு இசையா கொண்டு போகலாமா, இசையில என்ன ஒரு பாகுபாடு. இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ கைரிங்கன்னு சொல்றாங்க, நம்ம சொல்றோம், அவங்க பார்த்தா தபேல யூஸ் பண்ணுவாங்க, மிருதங்க யூஸ் பண்ணாங்க. கானா அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ண, டோலாக் தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கானா பாடுறவங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும், இவங்க பார்த்தா இது மாதிரி இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் போறதுக்கு தானே கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுல 17 சாங் எழுதணும். அப்புறம் கொஞ்ச நாள் இன்னொரு பிரச்சனை கூட போய், இந்த பீப்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது தமிழ்நாட்டில், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. அது தனிப்பட்ட உரிமை. என்ன கலர் ஷூ போடணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன கலர் சட்டை போடணும், நான் எப்படி பேசணும், எல்லாமே என்னுடைய உரிமை தானே. அது இன்னொருத்தவன் தடுக்க முடியாது இல்ல. அப்ப நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவன் பறிச்சுட்டு போனா நான் எதுக்கு வாழணும்ன்றதுக்காக மாட்டுக்கறியை பத்தி ஒரு சாங் எழுதுனேன். அந்த கறி இந்த கறி எந்த கறி நம்ம கறி, டேஸ்ட்ல தான் வேற லெவலு, பெரிய கறி, அதுல உப்பு காரம். அது எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாரும் வீட்லயும் பீப் சாப்பிட்டாருங்க. ரஞ்சித் அண்ணா வந்து அந்த மேடையில சொல்லுவாரு, நான் பாட்டு மூலியமா சொன்னேன். ஸோ அண்ணன் சைட்ல இருந்து அவர் ஒரு பக்கம் பண்றாரு, பாட்டு சைட்ல இருந்து நான் ஒரு பக்கம் பண்றேன். ஸோ உங்களோட வரிகளுக்கு வந்து உயிர் கொடுக்கறது வந்து ரஞ்சித். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, குட்டி குட்டி பசங்களுக்கு நீங்க இந்த விஷயம் வந்து கண்டிப்பா கத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு அட்வைஸா என்ன விஷயம் சொல்றீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா பசங்களும் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம பாட்டு பாடுறாங்க, தைரியமா இருக்காங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்க கை கொடுக்குறதான் விஷயமே. எல்லார்கிட்டயும் வந்து ஃப்ராங்கா பேசுறாங்கன்னா அவங்க பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சு, உங்ககிட்ட பேசணும் பேசக்கூடாது. எல்லார்கிட்டயும் போய் வாண்டடா பேச மாட்டாங்க. ஒருத்தவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்களை எந்த அளவுக்கு நம்ம இன்வைட் பண்ணி அவங்க கூட சப்போர்ட் பண்ணுன்றது நான் சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குட் டச் பேட் டச் வீட்டில் சொல்லி கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும், அது மாறிடவும் கூடாது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்க ஒரு விஷயமா ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்க சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதுதான் போயிட்டு இருக்கு. கிளாஸ்ல வந்தோடனே நான் வந்து டான்ஸ் எல்லாம் ஆட வைக்க மாட்டேன். வந்து ஒரு 10 நிமிஷமாவது வார்ம் அப் பண்ணுங்க. அந்த வார்ம் அப்ல யோகா மாதிரி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, ஹிப்ஹாப் மாதிரி நல்லா உட்காந்து எழுதுக்கோங்க, ஃப்ரீடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் டான்ஸ்லேயே போயிடக்கூடாது. டான்ஸ் வந்து ஒரு கலை, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு பெருசா தெரியாதானா, இங்க 12th காலேஜ் எல்லாம் போகும்போது செம்ம வேல்யூவா, இன்னைக்கு வந்து காலேஜ் டான்ஸ் தெரிஞ்சாதான் உள்ள அலோட் பண்ணுவாங்கன்ற ஒரு இதே வந்துடும். அதனால இது ரொம்ப முக்கியம். டான்ஸ் வந்து உடல் ரீதியா ரொம்ப ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். பேரண்ட்லாம் வந்து அழகா பேசும்போது ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க, அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தை ஆடும்போது பாருங்க, எந்த கிளாஸ்லயும் அந்த குழந்தைங்களோட போட்டோஸ்லாம் இருக்கு, அழகா வச்சிருக்கோம் பாருங்க. அந்த குழந்தைங்க அவங்களோட போட்டோ பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணணும் தான் பெஸ்டா வரும். நாங்க ஒரு சினிமா ஆக்டர் போட்டோ தூக்கி வந்து வைக்கிறது பதில் குழந்தைங்களோட போட்டோ, அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மோட்டிவேஷன் இப்போ இருக்கிறத நம்மளே தான் அடையாளப்படுத்திக்கணும். இப்போ பப்ளிக் பிளேஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களோட வீடியோஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓகே இது என்னோட ஃப்ரெண்டு, இவங்களோட வீடியோ தான் அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நீங்க ரொம்பவே சிம்பிளா இருக்கீங்க. நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போகும்போது நீங்க பாடின ஒரு பாட்டோ இல்ல நீங்க எழுதின ஒரு பாட்டோ யாராச்சும் ஒருத்தர் பாடும் போதோ இல்ல அதுக்கு வைப் பண்ணும்போதோ நீங்க அதை பார்த்துருக்கீங்களா, பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? டே அது நான் எழுதின பாட்டு தான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் எதுனா அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியலல்ல,
நான் தான் அதை எழுதுனேன் அப்படிங்கிறது என்னோட முகம் தெரியல அப்படின்னாலும் என்னோட பாட்டுக்கு வந்து அவங்க வைப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சந்தோஷப்பட்டு அது அது நான் எல்லா சாங்குக்கும் அதை நான் உணர்ந்துருக்கேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் பாட்டு போடுவாங்க, நான் என்ட்ரி ஆகும்போது அந்த பாட்டு போடுவாங்க. அந்த ரியாக்ஷன் அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ண மாட்டேன். பட் நல்லா எழுதிருக்கோன்ற ஃபீல் வரும் எனக்கு. இது கூட இன்னும் பெட்டரா வரணும் அப்படிதான் ஒரு அப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு உங்க முன்னாடியே வந்து பேசியிருப்பாங்க இது செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடந்திருக்கா? ஆக்சுவலா என் முகம் அந்த அளவுக்கு தெரியாது. என்னோட பேர் லோகன் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் குண்டாகிறேன்னா ஒல்லியாகிறேன் யாருக்குமே தெரியாது. ஒரு வாட்டி நான் ஷூட்டிங் இருக்கும்போது தான் என்னை பத்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்டயே வந்து சொல்லிட்டு சூப்பர் டைப் ஆமே அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அப்படி கண்ணால கொஞ்சம் காட்டுறேன், நானும் அவரை கொஞ்சம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டு என்கிட்ட கேட்கிறாரு வீட்டு அட்ரஸ். லாஸ்டா பேசிட்டது நான் தான்ப்பா இப்படி மேலே எங்கேயுமா பார்த்தாங்க. நீங்க இப்படி குண்டா இருப்பீங்களா நினைச்சோன்னா ஒன்றும் இல்லப்பா அப்படி சொல்லிட்டு பண்றாங்க. அது சில விஷயம் அதெல்லாம் நடந்திருக்கு. ஃபங்க்ஷன் போனா கூச்சமா இருக்கும் சில டைம்லாம். அப்படி நம்மளே எழுதி நம்மளே சொல்லி நம்ம அவங்களா பசங்க சில பேர் ஸ்டேட்டஸ் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தெரு விளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம். அந்த பாட்டு எப்படி எழுதுனீங்கன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு அம்பேத்கர்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி சொன்னா பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கா? காலா படத்துல இருக்கு. அது ரொம்ப பிடிக்கும். அவர் அண்ணல் அம்பேத்கர் எப்படி அந்த சாக்கு கோணியில விளக்கு வச்சுன்னு படிச்சாரோ அதை எப்படி எழுதுறேன். அதுதான் நாங்க தெரு விளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல, வாழ்ந்தா கூட வறுமையில வரலாறு படைப்போம் இந்த நகரத்துல, தாராவி சாலுக்குள்ள காலா போல யாரும் இல்லை, ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் யாரு உதவியும் தேவையில்லை, மாடி மேல மாடி இல்லாட்டியும் ஒன்னா இருப்போம் தெரு கோடியில, உழைப்ப நம்பி வாழுற நாங்க சாதி பாக்குற சாதி இல்லை. இப்போ நீங்க பாடின பாட்டுல நீங்க எழுதின பாட்டுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டுனா ஸ்கூல் டைம்ல வைப் பண்ண பாட்டு அப்படின்னா டம்குட்டா டம்குட்டா அந்த சாங் தான். இந்த சாங்கை பத்தி நீங்க எப்படி எழுதுனீங்க, எவ்வளவு நேரத்துல நீங்க எழுதுனீங்க, அந்த பாட்டுல நீங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பார்த்திபன் சாருக்கும் மியூசிக் டைரக்டர் சி சத்யா சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பாட்டு நிறைய பேர் எழுதுனாங்க போல, எனக்கு முன்னாடி நிறைய ரைட்டர் எழுதியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பார்த்திபன் சார் என்ன பண்ணுவாருன்னா இன்னைக்கு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணுவாராம், இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே 4 வாட்டி நான் பாட்டு எழுதி கொடுத்து 4 பாட்டு எழுதி கொடுத்துருந்தேன் ஒரு சான்ஸ். சத்யா சார் 5ஆவது டைம் என்ன பண்ணேன், எனக்கு கேட்கறதுக்கு அவருக்கு கூச்சமாக இருந்தது. லோகன் லாஸ்ட்டாக ஒன் டைம் எனக்காக வந்து பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. வேற என்ன பண்ணுறது, அவரை அவ்வளோ சீக்கிரம் வந்து குஷியாக்க முடியல, அவர் மாற்றினேங்கிறாரு கான்செப்ட் அப்படின்னு. நானும் என்ன பண்ணிட்டேன், வேற சார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, நானும் கிளம்பி வந்து உட்காந்துட்டு சார் கீபோர்டில் உட்காந்துக்கிறாரு, ஆப்போசிட்டில் பேக் சைடில் ஷோபாவில் உட்காந்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து சாந்தனு வந்தார், பாக்யராஜ் அவங்க போய் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் நடிச்சிருப்பாங்கல்ல பார்த்திபன் சார் அவங்க வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திபன் சார் வந்து சிச்சுவேஷன் மாற்றி இந்த சாங் போகலாமா எப்படி போகலாம், அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்துட்டு வந்து ஆத்தாடி பாவாடா காத்தாடா அதில் தூக்கி வந்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இல்லாமல் பழைய ட்ரெண்ட் எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்கும், அப்படி கான்செப்ட் மாற்றினே இருக்கிறாரு. நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார், நான் எழுதுறேன் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கிறேன் ஷாப்பர், எல்லாமே இங்கே உட்காந்துக்கிறாங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் சாக்லேட் கொடுத்தாரு பார்த்திபன் சார், கவிஞரே இருந்தாங்க இது சாப்பிடுங்க இன்னும் நல்லா எழுதுவீங்க. ஆனால் கான்செப்ட் சொல்லவே இல்லை, சொல்லாமா இது பண்ணலாமா அது பண்ணலாம்னு சத்யா சாருக்கே போர் வச்சுச்சு அந்த டைமில். அப்புறம் காஃபிலாம் எடுத்துனா சொல்லிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு தூக்கம் வரது போய் படுகிறேன்னு சொன்னோமோ சார் ஒன்றா இப்படி போகலாம் சார், டம்மு காட்டலாம் போனோடனே போனவர் திரும்பி வந்துட்டாரு. எல்லாம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு. டம்மு காட்டலாம்னாரு. அப்போ கான்செப்ட்னா எத்தனை வர போறீங்கன்னா ஸ்பாட்ல சார் சாலு சவுக்காரு அச்சா பகரு சீன் மை தேக்கு ஒன்று சீனில் சேர்த்துரு வாச்சா விட்டா லைட்டாக தொட்டா எல்லாம் அட்டு ஃபிகருன்னு சர்றன்னு எழுதி விட்டு. அதுக்கப்புறம் யார் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் டிஆர் பண்ணால் நல்லாயிருக்கும், டிஆர் சார் வந்தார், அவர் நல்லா பிளெஸிங் பண்ணார், நல்லா எழுதுறீங்க சூப்பராக எழுதுறீங்க, எங்கள் காலத்தில் இருந்த பாட்டு வேற இப்போ ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்த பாட்டு வேற, அப்புறம் படத்தோட சுச்சுவேஷனாக அழகாக சூப்பராக வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து முன்னாடி வந்து பிரபுதேவ மாஸ்டர் தான். அந்த பாட்டு அவரே கொரியோகிராஃப் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த பாட்டு நம்ம கிளாஸ்ல போட்டு ஆடும்போது இன்னும் ஜாலியாக இருந்தது. எந்த காம்படிஷன் இருந்தாலும் அந்த பாட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்கும் ஓப்பனிங் சாங் இருந்தால் தான் இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா ஹீரோக்குமே நான் எழுதுன ஓப்பனிங் சாங்காக தான் இருக்கும். இப்போ சாந்தனு அடையாளம் பார்த்தா அந்த டும் காட்டலாம் சாங் தான். அது போல லாரன்ஸ் மாஸ்டர் ஓப்பனிங் சாங்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயார் செல்லு ஒரு செல்லு அது போல வரும். ரஜினி சார் ரேப்ல ஒரு பாட்டு வந்து நான் எழுதின காலா பாட்டு ஒரு சாங் தான் அது வந்துருக்கும். எங்க கரப்பறன கரத்தின் கருப்பு வைரம் கரைஞ்சிருத்தை அவரை போல யாருக்கு தைரியம் மச்சான் நடித்த அந்த பாட்டு எல்லாருக்கும். ஜெயம் ரவிக்கு அதே போல. இப்போ காஞ்சனா படத்துல உள்ள பாட்டு பத்தி சொல்லுங்க சார். மோஸ்டாவே லாரன்ஸ் சாரோட படங்கள்ல வந்துட்டு ஒரு பாட்டு சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி கண்டிப்பா வந்துடும். அது அந்த ஒரு சில குறிப்பிட்ட லைன்ஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில ரொம்பவே ரீச்சா இருக்கும். ஸோ அந்த வகையில் காஞ்சனா படத்துடைய பாட்டு பத்தி நீங்க எழுதும் போது நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறது நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? அதுக்கு எப்படி சொல்ல, சாருக்கு தான் லாரன்ஸ் மாஸ்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதரும் கூட.
நான் எழுதுற ஒவ்வொரு பாட்டுக்கும் டியூனோட கொடுத்துருவேன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. நான் லாஸ்ட் மாஸ்டர் வந்து ரகுமான் சார் காலேஜில் படிக்கலாம் வச்சிருந்தாரு. நான் பெருசாலாம் படிக்கவில்லை, 9th படிச்சதால பெருசாக. ஆனால் அங்கே 10th படிச்சிருந்தா தான் அந்த காலேஜில் படிக்க முடியும். என்னை காலேஜுக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு மேம் கிட்ட இன்ட்ரோ பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, பேசிக்கே இங்கிலீஷ் தான் சார் சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா நான் சார் கிட்ட பாடி காட்டுற பாட்டு எல்லாமே டியூனோட கொடுத்துருவேன், கேட்சாக கொடுத்துருவேன். சார் இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வித்தின் 1 hour தான் அதிகமே. அதுக்குள்ள ஸ்பாட்லேயே உட்காந்து எழுதி அதை பாடிக்காங்க. ஒன்று சார் வந்து செக் போடுவாங்க. ஒரே மாசத்துல 16 செக் வாங்கின மாஸ்டர் கிட்ட வாங்கின ஆள் நானாக தான் இருப்பேன். ஒரு சீசன்ல பயம் வந்துச்சு என்னக்கா, ஒருவேளை நம்மளுக்கு பினாமி யூஸ் பண்ண 17 செக் திருப்பியே கொடுத்துட்டேன். அந்த செக் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அம்மா பேர்ல தான் வாங்குவேன். எடுத்துன்னு வந்து பேங்க்ல இருக்கிறவங்களே எங்களை ஆச்சரியமா, லாரன்ஸ் மாஸ்டர் வீட்டுலாம் பேசுவீங்களா, அவ்வளவு செக் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது டவுட் வரும்ல, என்ன இவரு பேக் டு பேக் செக் வந்துகிட்டே இருக்கே, டவுட்டா இருக்கே அப்படி மாதிரி யாராச்சும் கேள்வி கேட்டிருக்காங்களா? பேங்க்ல எங்க அண்ணன் மணிமாரா அண்ணா கிட்ட கேட்டுக்கிறாங்க. நாங்க 2 பேரும் பேங்க் போகும்போது கூட கேட்டுருக்காங்க, சொல்லுங்க இது மாதிரி மாஸ்டருக்கு பாட்டு எழுதுறாங்க, அதான் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. மாஸ்டருக்கு எப்படி நான் பக்கா ரசிகன். நான் அவர் டான்ஸர், நானும் டான்ஸ் கிளாஸ் வச்சுருவாள். ப்ராமிஸாக சொல்கிறேங்க, நான் நடராஜ் சார் அது கற்பனை தான். ஆனால் நான் மனசுக்குள்ளேயே பேசிப்பேன், சாமி என்னை நம்புற குழந்தைங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும், அவங்க திறமையை நான் வெளியே கொண்டு வரணும், நான் எல்லா டான்ஸ் மாஸ்டரையும் பார்க்கணும். டேங்க்லாம் வந்து கேட்பாங்க, இவங்கள பார்த்துக்கிறீங்களா அவங்கள பார்த்துக்கலான்னு கேட்டேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வச்சுட்டு இருந்த எல்லா டான்ஸ் மாஸ்டர் ஃப்ரெண்டு, நான் எழுதுகிற சாங் எல்லாமே அவங்க தான் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. பாபா பாஸ்கர்லாம் அவளுக்கு ஃபிட்டு, உங்களுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி யூஸ் பண்ணுவார் அடிக்கடி. அதில் மாஸ்டருக்கு எழுதின பாட்டுனா காஞ்சனா 2ல 5 பாட்டும் நான் தான் எழுதுனேன். 5 பாட்டும் நான் தான் எழுதினேன். சந்தர்ப்ப சூழ்நிலை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 10 பேர் நமக்காக சப்போர்ட் பண்ணா அதில் 2 பேர் மைனஸாக சொல்லுவாங்க போகிறேன். அந்த 2 பேர் தான் மாஸ்டர் எடுத்துப்பாரு. 4 பாட்டை கட் பண்ணி 4க்கும் பைசா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சாங் புதுசாகவே இருந்தால் அந்த அரசல் ஒரு சில சாங், அது விடிய காலத்தில் 8 மணிக்கு மாஸ்டர் வீட்டில் அங்கே பல்லா ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா, அசோக் பில்லரில் இருக்கு, அது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 8 மணி மார்னிங் வர சொல்லி, நானும் மாசம் டிஃபன் சாப்பிட்டுன்னு நீ பயங்கரமா பண்ணடா அப்படி பண்ணடா சொல்லிட்டு ரொம்ப சாப்பிட்டுன்னு அவர் பேசின இந்த காதில் வாங்கினுக்கிற மைண்டு ஃபுல்லாக லிரிக்கு தான் ஓடுனுக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுன்னு என்ன பண்ண, சார் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், சார் சில்லாட்டா பில்லாட்டா பேய் பண்ணோம் கல்லாட்டா புதுசாக திருப்பி சொல்லு சார், சில்லாட்டா அப்படியே ரைமிங்காக வச்சிட்டேன். சார் சில்லாட்டா பில்லாட்டா பேய் பண்ணோம் கல்லாட்டா உருட்டாத மரட்டாத நைட்லாம் வந்தா வரட்டாத டருன்னா டுருன்னா பேய் வந்தா கிருன்னா அச்சோ இச்சோ பேய்ங்கள குச்சாச்சோ அல்லறது ஒல்லறது தொகுறது நகருது அட்டாங்க இட்டாங்க பயமாகுது கிமாகுது அங்கே இருக்குது எங்கே இருக்குது உள்ளக்குது சட்டுனுக்குது பட்டுனுக்குது தட்டுனுக்குது ஒட்டுனுக்குது அப்படி ரைமியாக எடுத்துன்னு வந்து பாருங்க. உடனே அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, மாஸ்டருடைய அம்மா. அவங்க கூப்பிட்டு கணத்துல முத்தம் கொடுத்தாங்க. அவங்க எல்லாமே சிரிச்சிட்டாங்க, மூச்சு விடாம பாட்டே வந்தாங்க. பாத்தீங்க ரொம்ப பிடிச்சி. உடனே எதுக்காக சொல்ல வரேன், சி சத்யா சார் கிட்ட கூட்டின்னு போறேன். சி சத்யா சார் அன்னைக்கு தான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எங்கேயும் எப்போதும் மியூசிக் டைரக்டர் அவர் தானே எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் சார் ஸ்டுடியோ பார்த்துட்டு ஒரு நாள் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு மறுநாள் தான் சொல்றாருப்பா நீ போயிட்டு வந்து அவர் யார் தெரியுமான்னாரு. மாஸ்டர் தெரியலைங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் தான் சி சத்யா எங்கேயும் எப்போதும் படம்லாம் அவர் தான் பண்ணாரு. ஏன்னா அதுல வர 6 மாசமா பண்ணா டான்ஸ் ஆடிக்கிறேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதே எனக்கு தெரியாது. அப்புறம் மறுநாள் வந்து அவர் மேல ரெஸ்பெக்டா வந்துடுச்சு. அப்புறம் நானே டியூன் போட்டு எழுதி கொடுத்துருந்தேன். அதுல வேசார்படி காசிமான் கூட எங்க ஆயா பேர் தான். அசல் பாடு வேசார்பாடி காசிமா. அந்த பாட்டு வீட்டுல வந்து ஒரு சரணம் எழுதும் போது ஆயா வந்து சிலுவை போட்டு விட்டாங்க தேங்காய்னு. அதை வச்சு யாரோ பேர் எழுதுறதுக்கு ஆயா பேரை போட்டு விட்டுடலாம். வியாசர்பாடி காசிமா டக்குன்னு உருவம் போது பார்த்தோமா. ஆக்சுவலா இது உண்மைனாக்கா மாஸ்டருக்கு படத்துலதான் அப்படி, நான் உண்மையா கேரக்டர் அப்படிதான். அப்படியா? கேரக்டர் பேய்க்கு பயப்படுவேன். உண்மைதாங்க. நான் நீங்களா சீரியஸாவே அம்மா அண்ணனை கேட்டா தெரிஞ்சிடும். ஓ அப்ப ரெஃபரன்ஸ் நீங்க தான் சொல்றீங்களா? நான் உண்மையா மாஸ்டருக்காகலாம் எழுதுறேன், நான் என்ன பத்தி தான் எழுதுனேன். அந்த கேரக்டர் நம்ம மாஸ்டரா பார்க்கும்போது அது எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி. 6 மணிக்கு மேல நீங்க வெளியே போக மாட்டீங்க? அதெல்லாம் போவேன், படம்ன்றது வேற. ஆனா ரெஸ்ட் ரூம் பண்ணா கூட அம்மா எழுதி தான் போகுது. ஒரு சின்ன பிளாஸ்டிக் சவுண்ட் கேட்டாலும் உண்மையா பயப்படுவேன். சீரியஸாவா? ப்ராமிஸாமா. ஓகே இப்போ நீங்க நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க. நீங்க எழுதுற பாடல்களை வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்து நான் இவ்வளோ சீக்கிரத்துல டியூரேஷன் சொல்றேன், எடுத்த டைம் சொல்றேன், இந்த பாட்டுக்கு வந்து நான் ரொம்ப கம்மியான டியூரேஷன் எடுத்துக்கிட்டேன், இந்த பாட்டுக்கு வந்து ரொம்பவே அதிகமா எடுத்துட்டேன் ஏன்னா அவ்வளோ யோசிச்சேன் அப்படின்னா எந்த பாட்டு நீங்க சொல்லுங்க? இந்த கள்ள மிட்டாய் கலரு அந்த பாட்டு பயங்கர ஹிட். 7 நிமிஷம் கூட கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க 10 நிமிஷத்துல எழுதுனாலாம் போய் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இவரு மியூசிக் டைரக்டர் பிரேம்ஜி தான் சாட்சி. அது பிரேம்ஜி, வெங்கட் பிரபு சார்லாம் பக்கத்தில் வந்த டேரக்டர் வெங்கட் பிரபுலாம் இருந்தாங்க. சுச்சுவேஷன் சொன்னாங்க, சொல்லி முடிச்சுட்டு எப்படி போகணும்னு சாங் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது பீட்டை போட்டு விடுங்க, நானே டியூன் பார்த்துருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டியூன் கூட போடல, பீட் போட்டு விட்டாங்க. டோலாக்கு பீட் போட்டு விட்டாங்க. கள்ள மிட்டாய் கலரு தேன் மிட்டாய் உதரு நீ பக்கத்தில் வந்ததுமே வந்துருச்சு பவரு ரெட்டை வெள்ளை தோசை ஊமேல தான் ஆசை கிளியை போல கொஞ்சம் 2 பேரும் பேச. அந்த இடம் எனக்கு யாரை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண லைன் டக்குன்னு உருவாச்சு. வாடி டைட்டானிக் ஹீரோயினி. எனக்கு அந்த சீன் வந்து 2 பண்ணி பார்க்க பார்த்தீங்களா? அது வாடி டைட்டானிக் ஹீரோயினி, அழகுல குலோப் ஜாம் ஜீரானி, வைட்டில் கோதுரேஜ் ஹீரோயினி, ஸ்பீடில் ரொனால்டினோ,
காரவண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாருமே பிடிச்சிச்சுன்னா அப்போ புதுசா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சோன் பப்பரம் மிட்டாய் வந்து முத்தம் கூட. அப்போ நம்ம தினமும் சாப்பிட்றது வேசர் பர்ல ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கருக்கல் கவாப்பு தான். அதில் லவ்ல தூக்கி நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து யுவன் சங்கர் ராஜா மிஸ்ல ஏன் கறி குழம்புனே பாட்டே வந்தது. ஏன்னா அவங்க ஒரே ஃபேமிலி தானே. இந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா சார் கண்டிப்பா கேட்டிருப்பாருல. ஃபர்ஸ்ட் லவ்ல ஒரு பெண்ணு அழகப்பட்டுல பீஃப் எடுத்துன்னு வந்து வச்ச ஒரு நாள் நானா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கறி விரும்பின ப்ராமிஸா சொல்றேன். ஏன் கவாப்பு நீ, ஏன் கருக்கல் நீ, ஏன் ஏஞ்சல் நீ, ஏன் தோஞ்சல் நீ, கல்ல மிட்டாய் கலரு, அந்த பாட்டு அப்படி வந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபுட்டுல அந்த ஃபுட்டை வந்து அந்த கறியை வந்து ஹீரோயினிக்கு சொன்ன ஒரு ஆள் நானா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தனுஷ் பாட்டுல அது வந்ததுல ஏன் கறி குழம்பு ஏன் கோலி சொல்றாரு. இந்த பாட்டு நான் எழுதி ஒரு மியூசிக் பண்ணதை விட நம்ம கானா பூனா வாய்ஸ் தான் பாட்டு ஹிட் அடிச்சது. லவ் சாங்ஸ் நீங்க எழுதிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் நீங்க பர்சனலா ஒரு கவிதையோ இல்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையோ ஒய்ஃபையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்களா? அப்படி எழுதுனோம்னா உங்களுக்காக வேணா இப்ப சொல்றேன். சொல்லுங்க ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். பெண்ணே உன் கண்ணாலே நான் விழுந்தேன் உன்னாலே, ஆகாரம் இல்லாமல் வாழ்வேன் உன்னாலே, பெண்ணே நீ வலை வீசி காதோரம் கதை பேச, தலைகீழாய் போனேனே உன் காதல் குளிர் வீச, செவ்வாயில் வீடு கட்டி நாமும் குடியேற, ப்ளூட்டோவில் காதல் செய்வோம் பாசம் வெளியேற, இது எல்லாம் உன்னாலே அடி காதல் செய்த மாயம், என் அன்பே பேரன்பே. இன்னைக்கு டான்சிங்னால நீங்க போட்ட கோலம். ஓகே, இது இப்போ நீங்க யோசிச்சதா இல்ல ஆல்ரெடி எழுதி வச்சதா? ஃப்ளோல வந்தது. ஐயோ செமையா இருக்கு சார் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் யார்கிட்டச்சும் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படி நான் நினைக்கிறேன்.